தொடர்ந்து எல்லா ஆசனங்களையும் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. முக்கியமான டிசீசஸ் பார்க்குறோம், பேக் பெயின் எப்படி போக்கலான்னு பார்க்குறோம் இல்லையா. அதை மாதிரி நம்ம இன்னைக்கு இந்தியாவை கேபிட்டலாக இருக்கக்கூடிய டிசீஸ் ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இத்தனை நேரம் அது என்னன்றதை சொல்லிருப்பீங்க, அட்லீஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது டயபெட்டிஸ். இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா வந்து டயபெட்டிஸோட வேர்ல்டு கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஒரு இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யோகா பேர் பாதஹஸ்த ஆசனம். இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமாக ஒன்று பார்க்கணுன்னா வயிறு குறையும், டயபெட்டிஸோட லெவல் கண்டிப்பாக நார்மலாக வரும். ஆனால் இந்த ஆசனத்தை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் செய்யணும், அப்போ தான் வரும். நீங்கள் ஒரே நாளில் செஞ்சுட்டு சார் வயிறு குறையில, டயபெட்டிஸ் லெவல் குறையிலன்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் யோகா பண்ணணுன்னாலே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். தினமும் செய்யணும். தினமும் நீங்கள் 1 மணி நேரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, பெர்ஃபெக்டாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை செய்யுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லும்போது பெர்ஃபெக்ட் போஸ்டர் எது, பெர்ஃபெக்ட் போஸ்டர் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறது வந்து பாதஹஸ்தாசனம். பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பாதஹஸ்தாசனத்தோட பர்ஃபெக்ட் போஸ்டர், முழு நிலை என்ன மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டயபெட்டிஸே இருக்காது. தொடர்ந்து இது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய டயபெட்டிஸ் வந்து நார்மல் லெவல் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து 3 மாதம் செய்யணும். சாட்டர்டே லீவு விட்டேன், சண்டே லீவ் விட்டேன்லாம் சொல்லாத, தொடர்ந்து 3 மாதம் செய்யணும். இதே பொசிஷன்லேருந்து 20 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து முழு நிலை. சப்போஸ் சார் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது சார், எங்களுக்கு ரொம்ப வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, இது வரைக்கும் நான் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணதே இல்லைன்றவங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணால் போதும். பெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணாலே போதும். இதே போஸ்டரில் முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 20 கவுண்ட் பண்ணணும். இதே போஸ்டரில் 20 கவுண்ட் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு வாரம் 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் போவீங்க. அப்போ நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணணும்னா உங்களோட பாடிக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கணும். மேலே கீழே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக பண்ணணும். இதே நீங்கள் ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு பாடி பெயின் வந்துடும். இந்த மாதிரி மெதுவாக அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் நம்ம அதே ஆசனத்தோட முழு நிலை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அப்படியே போங்க, பெண்ட் பண்ணி தொடுங்க பார்க்கலாம். இதான் முழு நிலை. மெதுவாக நீங்கள் செய்ய ஒரு 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் இந்த போஸ்டரை கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த ஆசனத்தை பண்ணும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் உங்கள் கிட்டேயே வராது. இந்தியா வந்து டயபெட்டிஸோட கேபிட்டலாக ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா வந்து டிசீஸ் ஃப்ரீ இந்தியாவை ஆக்கணும்னா இந்த மாதிரி ஆசனத்தெல்லாம் நீங்கள் டெய்லி செய்யணும். டெய்லி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே போதும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க, போதும். ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த பாதஹஸ்தாசனம், இந்த ஆசனத்தை நீங்கள் டெய்லி செஞ்சு டயபெட்டிஸ் இல்லாத இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வயிறு நல்லா குறையும், நல்லா ஃபிட்டாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோடு உங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.